Hi friends, welcome to Filming Decoding Studio. நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ரியாக்ஷன் எது அப்படின்னா வீரதீர சூரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் விக்ரம் சாரோட ஒரு படம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியலான ஒரு டீசர் தான் பார்க்க போறோம். இந்த டீசர் வந்து 5 days ஆச்சு, நான் இப்பதான் ரியாக்ட் பண்றேன். இதுல சின்ன சின்ன கட்ஸ் பார்க்கல, சின்ன சின்ன இமேஜஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன். நீங்க முழு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, முழு டீசர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசர் மேலே எனக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் இந்த மனுஷனுக்கு தேவையான ஒரு மதிப்பு அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் கிடைக்கல. அதாவது அன்பு சொல்லலை, அன்பு அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் சரியான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு என்னோட ஒரு தனிப்பட்ட ஃபீல். பிகாஸ் இவர் எடுக்காத ரிஸ்கே கிடையாது. படத்துல எடுத்த ரிஸ்க்குக்கெல்லாம் இங்க யாராச்சும் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கே டவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டெடிகேஷனான ஒரு ஆளு. இங்க இருக்கிற ஃபைனஸ்ட் ஆக்டர்ல ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் இவரு. ஆனா இவருக்கு ஏத்த அந்த ஒரு அங்கீகாரம் வந்து சரியா கிடைக்கலையோ அப்படின்றது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, மேஜர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப ரீசெண்டா இவர் தங்கலான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு கூட அந்த படத்துக்கான ஒரு சரியான அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஃபீல். அந்த படம் வந்து இன்னும் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கணும், இவருக்கு இன்னும் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்கணும். பேர் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ஒரு படமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது அந்த கலெக்ஷனை போய் ரீச் பண்ண மாட்டேங்குது. அது ஆடியன்ஸ் மேல தப்பா இல்லை இவரு படங்கள் சூஸ் பண்ற இது மேல தப்பா அப்படின்றது என்னால இன்ன வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. இப்போ வந்து இவரோட கமர்ஷியல் ஜோன் லைக் சாமி, தில், தூள் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஜோனுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. இப்போ இந்த படம் வந்து வீரதீர சூரன் வந்து வருது, அருண்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாக்குறப்பவே இதோட முன்னாடி கிளிம்ஸ் பாக்குறப்பவே செம கமர்ஷியலா இருந்துச்சு. இப்போ இது வந்து இன்னும் கமர்ஷியலா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சியான் 63 வருது. அது வந்து மடோனா அஸ்வின் அவரு பண்றாரு. நம்ம மாவீரன் படத்தோட டைரக்டர் மாவீரன், மண்டேலா. ஸோ செம கண்டென்ட் ஓரியன்டா, அட் த சேம் டைம் ரொம்ப சூப்பரா கமர்ஷியலாகவும் கொடுக்கக்கூடிய ஆளு. இப்போ இவரோட லைனப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ டீசர் பார்த்துட்டு டீசரை பத்தி அதிகமா பேசலாம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 47 seconds. 3, 2, 1 go. ஏங்க கடையில யாருங்க? ஏங்க பேக்ரவுண்ட் சாங் பாருங்க. ஓகே, ஓ அப்படியே டக்குன்னு கான்ட்ராஸ்ட். போய் சொல்றேன். ஏய் தலைவன், இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். ஓகே, ஒரு half an hour சீல் பண்ணுங்க. இங்கிருந்து ₹1 வெளியே போகக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டெட். ஓகே முடிச்சிடறேன். இவ்வளோ பெருசா? வா முடிச்சிடறேன். சித்தா பணியாரம் பட்டும் செய்யுது. வேண்டா, பேசாம போயிரு. ஓ உனக்கு நல்லது. கண்ணு கலங்கி இருக்கு அந்த சீன் ஷாட்ல. ஏய் செம்ம பீக். ஓ சூரா பாகம் 2 மியூசிக் எலிவேட் பண்ணது. செம்ம Jan 2025 செம்ம கிளாஷ் இருக்க போகுது. கன்ஃபார்மா செம்ம கிளாஷ் இருக்க போகுது. விடாமுயற்சி ஜான் சொல்லிட்டாங்க, பொங்கல் சொல்லிட்டாங்க. இதுவுமே வந்து பொங்கல் தான் வருது. இன்னும் 2-3 பெரிய படங்கள் கூட பொங்கலுக்கு இன்னும் ரேஸ்க்கு அப்படியே தயாராகி நின்றுட்டு இருக்கு. செம்ம கிளாஷ் இருக்க போகுது கன்ஃபார்மா. செம்ம ட்ரீட் தான். இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி சொல்றோம். என்ன அப்படின்னா பாகம் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. எப்படி அப்படின்னா இப்போ வீரதீர சூரன் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சியான் சார் ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்கோட போயிருக்கும். பாகம் 2ன்னு ஒண்ணு எல்லாருமே அது என்ன பாகம் 2, அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா அது ஒரு பேசு பொருளா மாறிச்சுல்ல. சோ அப்படி மாறின உடனே இது ஒரு சரியான ஒரு எலிவேஷன் கொடுத்துருச்சு இந்த படத்துக்கு. அப்போ பாகம் 1 அப்படின்னு. ஸோ இதை பத்தி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த படத்தை பத்தி நம்ம நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம்.
இப்போ டீ கடையில் கூட போய் ஏதாச்சும் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா இது வந்து பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க பாப்பா, பார்ட் 1 அப்படின்ற கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒரு சூப்பரான இது கூட. ஆனா சம் ஆடியன்ஸை வந்து இது குழப்பி விட்டுருச்சு. இது என்ன பாகம் 2ன்னு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழப்பத்துக்கு உண்டாக்கிடுச்சு. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் இருந்துச்சு. சூப்பர். இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பழைய சியான் சாரை வந்து எங்க பார்த்தேன், இருமுகன் படத்துல வந்து இந்த சியான் சாரை பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இப்போ எனக்கு கிடைக்குது. எனக்கு மட்டும் தான் நினைக்கிறேன், இல்ல உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவரை இப்படி பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்படுத்தாம அவரை வந்து நடிக்க வைக்கணும். ஏன்னா அவரு பட்ட கஷ்டத்துக்கு எதுவுமே கிடைக்காததுக்கு இந்த மாதிரி படங்கள் நடிச்சுட்டு கூட ரொம்ப சூப்பரா இருந்துட்டு போயிடலாம். அவரு ஒரு படத்துக்குமே அவரோட டெடிகேஷன் லெவல் வந்து ஹையர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சில் அவுட் மொமெண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசையும் கூட. எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சது ஜிவி சாரோட மியூசிக் தான். மனுஷன் இப்போ பீக் லெவல்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்குமே ஒரு சூப்பரான எலிவேஷன் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்குமே வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து தெரியுது. அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அங்க போய் நிறுத்துற அந்த பீக் லெவல்ல போய் நிறுத்துறப்போ அப்படியே உண்மையிலே கூஸ்பம்ப் மொமெண்டா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட 3 பவர் ஹவுசஸ், நம்ம சியான் சார், அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஜே சூர்யா சார், அதுக்கப்புறம் மலையாளத்துல இருந்து நம்ம ஆக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு சுராஜ் சார். 3 பேருமே அப்படியே நடிப்புல விளையாடக்கூடிய ஒரு ஆட்கள். எனக்கு வந்து அந்த சுராஜ் சாரையை வந்து ரொம்ப பிடிக்கும். மலையாளம் ஃபிலிம் அவரோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ஒரு காமெடி ஆக்டர் இந்த அளவுக்கு இப்ப நம்ம தமிழ்ல சூரியனா பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி அவர் வந்து அங்க காமெடி ஆக்டரா இருந்தவர். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல், அதுக்கப்புறம் வில்லனா படத்துல, அதுக்கப்புறம் இப்போ அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோவா சில படங்கள்ல லீடா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த 3 பேருமே வந்து நடிப்புல ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது இல்ல, அந்த 3 பேரோட மீட் அப்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு எப்படா படம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ ஹோல் இந்த டீசரா பார்க்கும்போது எனக்கு இந்த டீசர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன இந்த டீசர் சின்னதாக கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரே ஒரு சின்ன மன வருத்தம் தான். ஆனா எல்லா ஃப்ரேம்லயும் வந்து நம்ம சியான் சார் அப்படியே டாப் லெவல்ல நின்றுட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ஃபீல் என்ன அப்படின்றது வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.